இதோட வந்து புழுக்கொடியல் மாசு எடுத்து நொங்குகள் பாருங்க, இவ்வளோ நொங்குகள் வந்து தென்னை. ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் வீஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் முற்றவழியிலே பனை சார்ந்த பொருட்களை ஒரு கண்காட்சி மாதிரி வச்சு மக்களுக்கு ஒரு பார்வைக்காக பனையில் என்னென்ன பொருட்கள் செய்கிறது, மற்ற பனை மரம் என்னத்துக்கு நல்லது, மற்றது மருத்துவத்துக்கு மற்றும் பல்வேறு பொருட்கள் செய்வதற்கு இந்த பனை மரம் சார்ந்த பொருட்கள் தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த பனை மரத்திலே என்னென்ன செய்கிறது அது தொடர்பாக மக்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக இந்த கண்காட்சியானது இடம்பெறுகின்றது. இந்த கண்காட்சி என்ன மாதிரி நடைபெறுகிறது, அது என்னென்ன பொருட்கள் பார்வைக்காக வச்சிருக்கணும்னு சொல்லி அது தொடர்பான காணொலியை சென்று பார்வையிடவும் பாருங்கள். யாழ்ப்பாணம் முற்றவழியிலே நடைபெறுகின்ற பனைமர திருவிழாவானது இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பனைமரம் சார்ந்த பொருட்களை இன்றைய தினம் மக்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முன்னுக்கு கும்பம் எல்லாம் வச்சு மக்கள் அந்த வரவேற்கின்ற முகமாக அந்த கும்பங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அப்படியே தொடர்ச்சியாக கும்பத்தை தொடர்ந்து அங்கே உள்ளுக்கு நடைபெறுகின்ற அந்த இவ்வாறு கண்காட்சிகள் அமைகின்றது. அது தொடர்பான காணொலிகளை சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். ரஜினிகாந்தன் தவமலர் வெளிப்புல பிரதேசத்தை சேர்ந்தாங்க. நான் வந்து பல்மரா இதை பழகி ஒரு வருஷம் நிறைவு செய்திருக்கோம். பெட்டி பாய் மூடு பட்டி அரிசின கூட புல்பட்டிகள் கட்டுப்பட்டிகள் எல்லாம் செய்து கொடுக்குறோம். நாங்கள் மற்றாக்களை விட எங்களோட கொஞ்சம் விலை குறைவா இருக்கும். மற்றாக்களிட்ட விற்கிறத விட எங்களோட கொஞ்சம் விலை குறைவா இருக்கும். நாங்கள் வந்து வாழ்வாதார சிக்கலுக்காக இதுகளை செய்து உற்பத்திகளை செய்து விற்று எங்களோட வீட்டு வாழ்வாதார பிரச்சனையில நீக்கி கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நெருக்கடி காலங்களிலே இந்த பனம்பழம் என்பது எங்களுக்கு ஒரு சமகாலமாக மாறி போன காலம் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது பனை சார்ந்த பொருட்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்க வந்து சுதேச மருத்துவ திணைக்களத்தின் சமூக மருத்துவ உத்தியோகத்திற்காக வந்து இதுல வந்து பனை சார்ந்த உற்பத்திகளை பயன்படுத்தி வந்து உணவுப் பொருட்களை மக்களிடையே வந்து உணவுப் பொருட்களை வந்து நாங்க வீட்டில் தயாரித்து எடுத்துக் கொள்ளலாம் என்றதுக்கு வந்து ஒரு சாம்பிளா வந்து வந்து உணவுகள் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில வந்து ஒடியல் தூள் நீங்க நோமலா வந்து இது எல்லாரும் வீட்டுல செய்யறவங்க மச்சமாக செய்யலாம், மரக்கறியும் செய்யலாம். அதுல வந்து இதுல மச்சத்துக்குரிய அசைவத்துக்குரிய படிநிறைகள் வந்து இதுல கூடப்பட்டது ஒடியல் கூழ் என்று சொல்லுறது. அத மாதிரி இதுவும் வந்து எல்லாருக்குமே தெரியும். நாங்க ஆடிப்புறப்பண்டு வந்து எங்களால ஆடிக்கூழ் காய்ச்சப்படுறான் இனிப்பு கூழா இருக்கு. அடுத்தது வந்து இது பாத்தீங்கன்னா இட்டாலி. இது இட்டாலி வந்து நாங்க புழுக்கொடியல் மாவையும் கோதுமை மாவையும் கடலமா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து எங்களோட நோமல் இட்டாலி மாதிரி வந்து நாங்க பார்த்து எடுப்போம். இது வந்து உப்புமா பாத்தீங்கன்னா எங்களோட நோமல் மாதிரி வந்து புழுக்கொடியல் மாவு வந்து கலந்து வந்து உப்புமா வந்து தயாரிக்கப்பட்டு அது மாதிரி புழுக்கொடியல் பனங்கட்டியில வந்து நாங்க கேக் செய்யலாம். அதுதான் இதுல காட்சிப்படுத்தப்பட்டது. பனங்கட்டியில செய்யப்பட்ட ஒரு கேக் ரவையோட வந்து பனங்கட்டியில வந்து செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு முட்டையில செய்யற வட்டிலப்பம் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. வட்டிலப்பம் வந்து பனங்கட்டி செய்யப்பட்ட வட்டிலப்பமா இருக்குது. இது பாயாசம். இது பாயாசம் வந்து களிய வந்து இதுல சேர்த்து வந்து நாங்கள் பாயாசம் மாதிரி நாங்க பால் விட்டு கஜு சீனி முந்திரி வத்தல் எல்லாம் போட்டு வந்து செய்து வச்சிருக்கிறோம். இது
கருப்பட்டிகள் இதுல வந்து பனங்கடியை வந்து மிக்ஸ் பண்ணி பனங்கட்டியோட சேர்த்து வந்து தொதல் மாதிரி நாங்க வளமையாக்குன்ற விதத்துல வந்து கிண்டி எடுக்கிறது. இங்க வந்து சேர்த்து செய்யப்படுற தோசையா இருக்க போது பனங்களி வந்து நாங்கள் நோமலா கோதுமை அரிசி மாவோட வந்து பனங்களியை மிக்ஸ் பண்ணி செய்யற இது புட்டிங். இதுல வந்து முட்டை வந்து சேருது. பனங்களியோட முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி பனங்கட்டியெல்லாம் சேர்த்து வந்து செய்யற இதுல வந்து அந்த செய்முறை வந்து இதை அடுத்தது வந்து புழுக்கொடியல் பைத்தன் லட்டு. இதுல வந்து புழுக்கொடியல் பயறு வந்து சேர்ந்து இதுல நாங்க வளமையான நோம்பெல்லாம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சு எடுக்கிறது நெய்யெல்லாம். அடுத்து சோயா லட்டு. இந்த சோயா மாவோட வந்து புழுக்கொடியல் மாவு வந்து சேர்த்து இந்த லட்டு வந்து தயாரிக்கப்படுறது. இப்படி நோம்பலாங்கட வீடுகள்ல அம்மா செய்ய தர்றது இப்படியாதான் புழுக்கொடியல் லட்டுன்னு சொல்லுவாங்க. நோம்பலா புழுக்கொடியல் மாவோட வந்து தேங்காய் குதிரை சீனி முந்திரிய பருப்பு காஜு எல்லாம் மாஜரின் எல்லாம் போட்டு அம்மா பிடிச்சு தர்றேன். நோம்பலா இருக்கு. இந்த 3 லட்டு ஒவ்வொரு வித்தியாசத்துல இருக்கு. புழுக்கொடியல் சேர்ந்தது சோயா மாவோட புழுக்கொடியல், பனங்கட்டி சேர்ந்தது இது ஒடியல். அடுத்தது கேசரி. அத மாதிரி புழுக்கொடியல் மா சேர்த்து நோமலா கேசரி செய்யற மாதிரி வந்து கஜுக்குளம் நெய் எல்லாம் விட்டு வந்து கேசரி செய்து இதுல மிக்கப்பட்டிருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். பனங்காய் பணியாரம் நோமலா வந்து எல்லா வீட்டிலயும் வந்து இருக்கிற ஒரு எங்களால செய்யறது ஒடியல் கூட்டும் பனங்காய் பணியாரமும் கூழும் வந்து எங்களுக்கு தெரியும். இது அத மாதிரிதான் வடை. நோமல் வடை மாதிரிதான் இதோட வந்து புழுக்கொடியல் மா சேர்த்து உளுந்து போட்டு கோதுமை மா போட்டு வந்து வடை சுட்டு வைக்கப்பட்டிருக்குது. இது ஒடியல் தோசை. ஒடியல் அரிசி மா உளுந்து எல்லாம் போட்டு வந்து இதுல தோசை செய்து வைக்கப்பட்டிருக்கு. இது ஒடியல் புட்டு. வளமையாங்களுக்கு தெரியும். ஒடியல் மா பச்சை ஒடியல்ல வந்து ஒடியல் மாவு எடுத்து வந்து செய்யற தோசை. என்ன நாங்க பிளவுற நாங்க கடையில நாங்க ஒடியல் மாவு வண்டினா எல்லாரும் பிளவுச்சிட்டு கைக்கு தானே சொல்லுவீங்க. ஆனா என்ன சுட்டு செய்யும். ஒடியல் மாவு எடுத்து தண்ணியில நல்லா கரைச்சி ஒரு 5-6 தரம் அந்த தண்ணியை ஊற்றி வடிச்சு அதுல பாட்டி வார ஒடியல் மாவு எடுத்தா அது கைக்காது. நாங்க அதை விட்டு கடையில வர்றது அப்படியே போட்டு புட்டு செய்தோம்னா அது கச்சல் சுவையோட அதால பிள்ளையாரு சாப்பிடுது இல்லையான்னு சொல்லுவோம். சுத்தி செய்யணும்னா நல்ல சுவையான ஒடியல் மா வந்து எங்களுக்கு கிடைக்கும். இது புழுக்கொடியல் மா அல்வா. இது புழுக்கொடியல் மாவை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு அல்வா. பேன்கேக். இது வந்து ஏரியாவில் வந்து போனீங்கன்னா கடையெல்லாம் கட்டாயம் இருக்கும். இதுல வந்து தோசை மாதிரி வந்து புழுக்கொடியல் மாவை சேர்த்து கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணி உடனே சுடலாம். உடனே கரைச்சி போட்டு சுட்டுட்டு உள்ளுடல் சேர்த்து உள்ளுடல் வச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்க தேங்காய் பூ பனங்கட்டி எல்லாம் சேர்த்து உள்ளுடல் ஏலக்காய் எல்லாம் போட்டு உள்ளுடல் சேர்த்து அதை சுத்தி போட்டு சின்ன பிள்ளைகள் விரும்புவாங்க கூட செய்து வந்து கொடுக்கலாம். இந்த காலத்துல வந்து இந்த தொற்றாநோய் கூட வாரதால வந்து மீளவும் வந்து பாரம்பரியமான இந்த பன உணவுகளை நாங்க திரும்ப கொண்டு வந்து எங்களால் உண்ணக்கூடியா இருந்தாங்க. நாங்க நீண்ட காலம் வந்து வாழ்நாள வந்து கூட்டிட்டு போகலாம்ன்றது வந்து எங்க பொருளா வந்து உணவுகளை வந்து இங்க காட்சிப்படுத்தப்பட்டோம். விரும்பினாக்கள் வந்து இங்க பார்த்து வந்து எப்படி செய்யலாம் என்ற செயல்முறை வந்து பெற்றுக் கொள்ளலாம் இடத்துல நாங்க பனை பொருட்களை பனையில செய்யப்பட்ட காட்சிப்படுத்த ஒட்டகம் அப்படி இந்த நீத்துப்பட்டி திருகாணி ஒட்டகம் கூடியல் எல்லாமே அதுல கூடியல் பனை சார் பொருட்களை அப்படியே ஒவ்வொரு பகுதியாக ஆறாவதா ஒரு பகுதி பனைசார் பொருட்களை மக்கள் நீட்டுப்பட்டியல் சுலாவுகள் மற்றது பரண்டியல் அகப்பயல் பனைசார் உற்பத்திகளிலிருந்து நாங்கள் விலகிச் செல்கின்றோம்.
அந்த விலங்குகளை இடைநிறுத்தி நாங்கள் இப்போது கணேசாவை போட்டிகளை காட்சிப்படுத்தியிருக்கிறோம் விற்பனை செய்கிறோம் என்று எங்கள் ஆரம்பத்தை வெளிப்படுத்தி சென்ற சில வேலைகளை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இதுல அந்த பணம் கட்டத்தில் எங்களுக்கு இப்ப நேற்று இங்க எங்களோட கம்பெனி வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி எந்த வாய்ப்பு அதுக்கு இப்ப சொசைட்டில இருந்து இங்க என்னன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பதநீர் பதநீர் பாருங்க பதநீர் ஈக்குத்தான் எடுக்கிறாரு எல்லாத்தையும் சீவி போட்டு பனைசார் பொருட்களை அப்படி காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பனைசார் பொருட்கள் தொப்பி
இதில் பாருங்க நொங்குகள் எல்லாம் பறிக்கிறேன் பாருங்க. நொங்குகள் எல்லாம் நொங்குல பாருங்க எவ்வளோ நொங்குகள் பாருங்க இவ்வளோ நொங்குகள் வந்து பண்ணைசார் பொருட்களுக்கு அந்த பார்வைக்காக மற்றும் மக்களுக்கு விற்பனை செய்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டிருக்கிறது.